சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? பாத்திரத்தில் ஒரு கப் ஜவ்வரிசியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின ஜவ்வரிசியை 3 டைம் வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வடிகட்டி வச்சிருக்க ஜவ்வரிசி எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் ஜவ்வரிசி வெந்து இந்த மாதிரி மேலே வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணி ஜவ்வரிசியை வடிகட்டிட்டு 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது கடாயில் 4 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில், 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நட்ஸு சேர்த்து வறுத்துட்டு இப்போ ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், 1/2 கப் சர்க்கரையை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.